வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் வெரி சிம்பிளாக பண்ணிடலாம். நமக்கு இதுக்கு ஒரு மீல் மேக்கரு, பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி இருந்தால் போதும். இஞ்சி, பூண்டு, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெட்டி வச்சாச்சு. வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸு இது எல்லாமே நல்லா வெட்டிட்டு மீல் மேக்கரை வெந்நியில் போட்டு அதை கொஞ்சம் பிழிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்தால வெங்காயத்தை போட்டு வெங்காயத்துக்கு அடுத்தால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வசங்கி அதனுடைய வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தால தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் காய்கறி சேர்க்கணும். நல்லா வசங்கிருச்சு. தக்காளி நல்லா வசங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துட்டு அது கூடவே மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் லாஸ்ட்டில் சேர்க்குறோம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்க்குறோம். சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்குறோம். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்குறோம். ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்து அதில் 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். 1.5 கிளாஸ் தண்ணியை நம்ம இப்போ அதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்ல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து நல்ல மணம்லாம் வரும், நல்ல வாசமாக இருக்கும். உடனே அந்த டைமில் நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இது நல்ல தண்ணியெல்லாம் நம்ம வற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தம் போட்டு நம்ம பிரித்து எடுத்து சாப்பிட்லாம். இந்த டைமில் தான் நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்த சமயத்தில் மீல் மேக்கர் ஆட் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட்டில் தான் மீல் மேக்கரை ஆட் பண்ணோம். நம்ம முதல்ல ஆட் பண்ணிட்டோம்னா மீல் மேக்கர் குழஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது சாப்பிட்றதுக்கே நல்லாவே இருக்காது. ஸோ இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம தம் போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம். எடுத்து பார்த்தோம்னா அருமையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் புலாவ் கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி டைப் தான். இருந்தாலும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். தக்காளி பச்சடி வச்சு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம மீண்டும் உங்களை நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.